வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். கடவுளுடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமான் வீட்டிலே அதிக பொக்கிஷங்கள் இருக்கும் என்று சொல்லி. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிறைய பொக்கிஷங்கள், பொருளாதாரங்கள், தேவைகள், எல்லாமே ஆரோக்கியங்கள், சுகங்கள், கனங்கள், மரியாதை எல்லாம் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். ஆனால் பார்க்கும்போது இல்லாமலே போகுது. சரி, ஏன் சில பேர் வீட்டில் இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே இல்லாமல் போகுது என்ற காரணம் என்றால் 3 காரியங்கள். பணத்துக்கு தேவையானது 3. ஏன்னா அந்த பூமியில் வாழ்றதுனால பணம் இல்லாதபடி எந்த இடத்துல நம்ம நகர்ந்து போக முடியாது. பணம் தான் ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு மனுஷனை நகர்த்தி கொண்டு போகிறது. நோக்கத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது இந்த பணம் தான். சரி, அப்படி என்றால் இந்த பணத்துக்கு என்னென்ன தேவை? 3 காரியம் தேவைப்படுற. 1 அறிவு, 2வது புத்தி, 3வது ஞானம். ஓகேங்களா? இந்த அறிவு எதற்கென்றால் பணத்தை சம்பாதிப்பதற்கு. புத்தி எதுக்கு என்றால் பணத்தை பெருக்குவதற்காக. நல்லா கவனிச்சு பாருங்க. ஞானம் எதற்கென்றால் பணத்தை ஆளுகை செய்வதற்காக. பணத்தை எதுக்கு செலவு பண்ணணும், என்ன செய்ய வேணும், எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆளுகை செய்வதற்காக. அப்போ இந்த 3 உங்ககிட்ட கண்டிப்பாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் என்றால் உங்கள் வீட்டில் அதிக பொக்கிஷங்கள் உண்டு. நீங்கள் பொருளாதாரத்தில் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நெருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்கே நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷங்களை தேவன் ஏற்றி வைக்கிறார், அதை சேர்த்து வைக்கிறார். அந்த வீட்டில் இருக்க வேண்டும். அப்போ உங்கள் வீட்டில் எது இருக்குதே இல்லையோ, ஆனால் உங்கள் வீட்டில் பொக்கிஷங்கள் இருந்தாகவே. உங்கள் வீட்டில் தேவனுடைய வல்லமைகள் இருந்தது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கணும். ஜெபங்கள் இருக்குது நல்லது, எல்லா காரியங்களும் இருக்குது நல்லது, ஆனால் பொருளாதாரத்தில் நீங்கள் தான் உயர்ந்து இருக்க வேண்டும். ஏனால் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் உங்கள் மேலே பெருக்கத்தை வைத்திருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி நிரம்பி இருக்கணும் என்ன என்றால் இந்த 3 காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் என்ன உண்டாகும்? நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி எங்கே கொண்டு நிற்க? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.